அதாவது நான் யதார்த்தமா அவங்க சொந்தக்காரங்களான்னு கேட்டா அது பெருசாகுது. ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டாருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, எல்லா பேரோட கண்ணு ஏன் மேல இருக்கு. ஆனா அவங்க மற்ற நபர்கள் கெட்ட வார்த்தை பேசினாலோ உருவ கேலி பண்ணாலும் அது வெளியே தெரிய மாட்டேங்குது. அதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம முகம் அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச நாப்புல எப்படா அவனுக்கு கவுப்போம், கெட்ட பேர் உண்டு பண்ணுவோம். நான் அவர்கிட்ட ஏன் அப்படி சொன்னேன்னா, எல்லாருமே உள்ள இருக்கிற மக்களே சொல்லிட்டாங்க சார். பிக் பாஸ் ஒரு கேள்வி கேட்டாரு, சவாரி செய்யும் குதிரை மாரி ஏறி நின்று சவாரி கூடையே பயணம் செய்யும் விரும்பும் நபர் யாருன்னு கேட்டாங்க. இருக்கிற எல்லாருமே காணாம ஊத்துனாங்க. ஓகேங்களா? என்ன காரணம்னு பிக் பாஸ் கேட்டாரு. நல்ல ஒரு ஜெயிக்க போகிற குதிரை அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டார். அவர் எங்க போனாலும் இவர் துரத்தி திருப்பி பண்றாரு. எல்லாம் பண்ணிட்டு அவர் பண்ற ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பாரு சார் அப்படின்னு ஒரு அந்த எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப உருவ கேள்வி. நான் ஒதுங்கி போய், அதாவது அவர் என்னை திட்டுறாரு சார், என்னோட துறையை பத்தி தப்பா பேசுறாரு, நான் பண்ற ப்ரொஃபஷனை பத்தி தப்பா பேசுனது அதை யாருமே பார்க்கல. அவர் திட்டினதுக்கு அப்புறம் தான் என் வாயை பிடிங்க, அதுக்கப்புறம் நான் அவரை திட்டேன்னு வைங்களேன். நம்மளையும் அரசியல்வாதி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஆக்குறாங்க. உருவ கேள்வி பண்றாரு, துறையை பத்தி தப்பா பேசினாரு, ரொம்ப வார்த்தைகள் அவர் விட்டார் சார். அதாவது என்னன்னா ரொம்ப வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நம்ம தடை இருக்கனால என்னால சொல்ல முடியல.